ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் பசங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்டேஷ்னரி திங்ஸை பொறுத்தளவு வருஷா வருஷம் எது இல்லையோ அதை மட்டும்தான் பார்த்து வாங்கிக்கிருவோம். வருஷா வருஷம் புதுசே தான் வேணும் எல்லாம் அப்படின்ற மாதிரி என் பசங்க எப்போதும் அடம்பிடிக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்குப்பா, இதவே இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் என் பசங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அதனால் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ட்ராவல் பேக்கில் வச்ச துணிமணி எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. அது மாதிரி பசங்களோட அந்த பழைய நோட்டு புக்கு எல்லாமே அப்படி அப்படியே கிடந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைப்பா அப்படின்ற மாதிரி என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். போயிட்டு வரங்குள்ள அந்த துணிமணி எல்லாம் பீரோவில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நோட்டு புக்கு பழசெல்லாம் ஏற கட்டிட்டான். கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா அப்படி அப்படியே போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். சரி, நைட்டெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணி வச்சேன். கொஞ்சம் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலைல டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் ஊருக்கு என்னவோ சந்தோஷமாக போயிட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து வீட்டை பார்த்தா தலைகீழாக இருக்குது. இந்த வேலையை முடிக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும் போல்.